ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரபரை சொல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இலக்கிய என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்காத நம்மளுடைய கௌதம் சார் அடியும் பூரியும் அதை ரோட்லேயே விட்டு போயிடுறாங்க. விட்டு போனதும் ஒரு நல்லது தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சலியை பார்க்குறாங்க. அந்த ஆஞ்சலி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறா அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப தான் தெரியுது இந்த எஸ்எஸ்கே மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கையிலேருந்து இந்த எனக்கு யாருமே உதவி பண்ண ஆள் இல்லைப்பா, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள், அந்த இலக்கிய நான் அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. நீ செல்லா காசு இதுக்கு மேலே நொண்டி குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னாலலாம் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது, அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் நீ கிளம்பிக்கிட்டே இரு, என் கையிலலாம் எந்த உதவியும் நீ கேட்காத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக செருப்பால் அடித்து காரி துப்பாத குறையாக எஸ்எஸ்கே சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டு பிச்சை எடுத்து பழிச்சிக்கோ அப்படின்ட்டு 500 கையை பிடிச்சி பிச்சை அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதை பார்த்து என்னப்பா நீங்களே இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இனிமேல் நீ நான்லாம் அப்பானெல்லாம் கூப்பிடாத, நீ யாரோ இன்னும் எனக்கு தெரியாது, நீ யாரோ தெருவில் போகிறவ, இனிமேல் என்னை என் கூட பேசுகிறதோ ஏதோ செய்கிறதோ வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய இதெல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கே அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. நம்மளுடைய இலக்கிய அதை பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ரெக்கார்டாக எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய அப்படியே வராங்க. இந்த அஞ்சலியும் வராங்க. என்ன அஞ்சலி, என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஏன் நான் எங்கே வேணாலும் போவோம், அதை கேட்க நீ யார், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அஞ்சலி, நீ என்ன சம்மந்தம் இல்லைன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டேன், இன்னொருக்காட்டி ஒரு ஆள் கையில் பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் ஒப்பான்னு கூப்பிடுவேன் எஸ்எஸ்கேவை, கடைசியில் உங்கள் ஒப்பா நல்லா சரியான ஆப்பை வச்சானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலக்கிய இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டி, என் வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணமே நீ தான் அப்படின்றாங்க. நீ தப்பு பண்ணுறப்பெல்லாம் என்கிட்டேவாடி மாட்டுவா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா மரியாதை என்னுடைய கார்த்திக் கூட என்னை சேர்த்து வச்சிரு, இல்லைனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா மிரட்டுறாங்க. ஏன்னா நீ திருந்துவ, இப்போ கூட நீ திருந்துனேன்னா கார்த்திக் கூட உன்னை சேர்த்து வைக்கலான்னு தான் பார்த்தேன், நீ திருந்தாது இப்படி அட்டூழியம் பண்ணிட்டு தான் நான் எப்படி உன்னை அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறது, ஆல்ரெடி உன்னை திருத்தி அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரேன்னு சொன்னதுக்கே கௌதமும் ஜானியத்தை என் கூட சண்டை பிடிச்சிட்டாங்க. போகிற போக்கு பார்த்தா உன் நிலைமை தான் எனக்கு வரப்போகுது, உனக்கு சப்போர்ட் பண்ணால் என்னவும் அந்த வீட்டிலேருந்து வெளியே வர சரி, கௌதமுக்கு கார்த்திகை ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. இது எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்றாங்க. வரப்போகிற சொல்லி இதாக நடக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.